Hello students, 11th standard Maths chapter 10 example 10.11 find f dash of x. ஆனா if x equal f of x equal to என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 1 by root cube x square plus x plus 1 root square கிடையாது cubic root cube root x square ஏன்னா அங்க cubeன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க எதுவுமே நம்பர் இல்லைன்னா அதை நம்ம ஸ்கொயரா எடுத்துக்கணும் அது எல்லாத்தையும் தெரிஞ்சதுதான் ஓகேவா இப்போ சொல்யூஷன் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதுங்க f of x equal to என்ன பண்ணலாம் 1 by cube root of x square plus x plus 1 இதை நம்ம இந்த f of x முதல்ல வேற மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் எப்படி எழுதலாம்னா 1 by x square plus x plus 1 இந்த cube rootனா 1 by 3 எடுத்துக்கலாமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா இந்த x square plus x plus 1 மேலே போயிடுச்சுன்னா -1/3 ஆகும் அவ்வளோதான் ஓகேவா ஏன்னா நம்ம பவர்ல கொண்டு வந்தாதான் பவர் டிஃபரன்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் உள்ள இருக்க எக்ஸ் வேல்யூவை டிஃபரன்ஸ் பண்ணோம் ப்ரீவியஸ் வீடியோ ஒரு 4 சம் பார்த்துருப்பீங்க இதே மெத்தட் தான் ஓகேவா ஃபர்ஸ்ட் பவரை டிஃபரன்ஸ் பண்ணோம் அப்புறமா உள்ள இருக்கிற எக்ஸ் வேல்யூவை டிஃபரன்ஸ் பண்ணோம் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை இப்போ இதுதான் நம்மளுக்கு f of x வேல்யூ இப்போ நம்ம f dash of x கண்டுபிடிக்கணும் find f dash of x தான் கேட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் பவர் வந்து இந்த -1/3 முன்னாடி வந்துட்டு x square plus x plus 1 -1/3 -1 என்ன சொல்லிக்க x power n equal to திரும்ப ரிமைண்ட் பண்றேன் n x power n -1 ஃபார்முலா ஓகேவா அப்போ அந்த ஃபார்முலா போட்டுட்டு திருப்பியும் d by dx போட்டு x square plus x plus 1 கிளியர் இப்போ -1/3 x square plus x plus 1 இந்த 1 இது பாருங்க இது டப் காலத்தை போடுறேன் -1/3 -1 இப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 காமன் எடுத்துட்டா இந்த -1 வரும் இந்த சைடு வரும்போது எல்சிஎம் மாதிரி மெத்தட்ல போடுவோம்ல இப்போ இது என்ன பண்ண ரெண்டுமே மைனஸ் வந்தா ஆட் பண்ணி மைனஸ் சைனே பண்ணோம் -4/3 அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் -4/3 இப்போ இந்த டேர்ம் மட்டும் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணி ஆன்சர் காமிச்சோம் நெக்ஸ்ட் இதை டிஃபரன்ஸ் பண்ணோம் x ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ணா என்ன ஆகும் நம்மளுக்கு இன்டு 2x பிளஸ் x டிஃபரன்ஸ் பண்ணா 1 பிளஸ் கான்ஸ்டன்ட் 0 இப்போ என்ன வரும் -1/3 x ஸ்கொயர் பிளஸ் x பிளஸ் 1 -4/3 இங்க என்ன இருக்கும் 2x பிளஸ் 1 மட்டும் தான் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் நம்ம இந்த 2x plus 1 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் வேல்யூ -1/3க்குல அந்த 1 வந்து இப்படி போட்டோம்னா கீழே 3ன்னு எடுத்துக்கலாம் இங்கே 1 into 2x plus 1 எடுத்தாச்சு -1 into 2x plus 1 -2x plus 1 டினாமினேட்டர்ல அந்த 3 இந்த -4/3 டினாமினேட்டர்ல வந்துடும் என்ன ஆகும் நம்மளுக்கு x square plus x plus 1 power 4/3ன்னு வரும் மைனஸ் டினாமினேட்டர் வரும்போது பிளஸ் ஆயிடும் ஓகேவா அப்ப ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது நம்மளுக்கு -1/3 போடலாம் இல்லனா -2x plus 1 by x square plus x plus 1 power 4/3 எடுத்துன்னு வரலாம் ஓகேவா டினாமினேட்டர்லயே கொண்டு வந்து ஃபைனல் ஆன்சர் கிளியர் ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்